வணக்கம், இது உங்கள் தமிழ் மெனு சேனல். நான் ஃபிலோ பாரதி. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு சீ ஃபுட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். சால்மன் மீன் குழம்பு. ரொம்ப சுலபமா, காரசாரமா, துண்டு துண்டா அல்வா மாதிரி மீனை போட்டு கெட்டியா சொவச்சொவேன்னு மீன் குழம்பு. சால்மன் மீன்ல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைஞ்சு இருக்கு. ஃபாரின் மீன் நினைக்காதீங்க, நம்ம ஊர் மசாலாலாம் சேர்த்து டக்கரான மீன் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ சால்மன் மீன் எடுத்துருக்குறேங்க. இது இப்போ பொரிச்சு எடுக்கிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் மீனில் நல்லா தடவி எடுத்துக்கலாம். இது ஒரு 1/2 மணி நேரம் நான் ஊற வைக்கிறேன். மினிமம் ஒரு 15 நிமிஷமாவது மசாலா தடவி ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி எடுத்துக்கலாம். மீன் குழம்புக்கு புளி கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு 250 ml தண்ணி சேர்த்துட்டு இந்த புளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் இந்த மீன் குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சிடலாம். 1/2 கப் துருவின தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகு, முழு மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மையா ஒரு விழுதா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ஃபைனாக ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு 10 சின்ன வெங்காயத்தை இடிகல்ல போட்டு நல்லா இடித்து எடுத்து வச்சுக்கிறேன். ஒன்றா இடிச்சுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு இடிச்சிங்கன்னா வெளியே தெரிச்சிட்டே இருக்கும். ஸோ ஒன்றா போட்டு லைட்டாக இடித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப இடிச்சிடாதீங்க. இந்த அளவுக்கு லைட்டாக தட்டிட்டு எடுத்து வச்சுக்கலாம். அது கூடவே ஒரு 5 பல் பூண்டையுமே அதே மாதிரி ஒன்று பாதியமாக தட்டிட்டு எடுத்து வச்சுக்கலாம். 1/2 இன்ச் இஞ்சி அதையுமே தட்டிட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். இப்போது லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரே தாங்க பண்ணியிருக்கிறேன் இந்த மீன் பொரிக்கிறதுக்காக. இந்த மீன் துண்டுகள் எல்லாத்தையும் இப்படி வச்சுட்டு எல்லா பக்கமும் ஜஸ்ட்டு ஒரு தடவை ஈவனாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் பொரித்து எடுத்துக்கோங்க. இது நீங்கள் இதை அப்படியே சாப்பிட விரும்புகிறீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொஞ்சம் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்து அப்படியே நீங்கள் பொரித்து சாப்பிடலாம். எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக பொரிஞ்சிருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எப்போவுமே மீனை பொரிச்சிட்டு மீன் குழம்பு வைக்கும்போது இன்னுமே நல்லா ருசியாக இருக்குங்க. சால்மன் மீனில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறதுனால இந்த மீனில் எண்ணெய் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால நீங்கள் பொரிக்கும் போது கொஞ்சம் கம்மியாக அளவாக எண்ணெய் விட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. ஒரு மண் சட்டி வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு. இந்த கடுகு நல்லா பொரியணுங்க. அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு கலந்து விட்டுட்டு நம்ம இடித்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாம் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. தாராளமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புக்கு கருவேப்பிலையோட ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு பெரிய தக்காளியை நீளமாக நறுக்கிட்டு 4 பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துக்கிறேன். அதையுமே ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கரைச்சி எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லையா புளி தண்ணி, அதை விட்டுட்டு இந்த புளி தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். அதில் இப்போ நான் ஒரே ஒரு முருங்கைக்காயை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். மீன் குழம்புல முருங்கைக்காய், மாங்காய்லாம் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த முருங்கைக்காவை சேர்த்துட்டு இந்த புளி தண்ணியிலே இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் விழுதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மிக்சர் ஜாரை அலசி அந்த தண்ணியை சேர்த்துட்டு இந்த தேங்காய் இந்த மசாலாவும் நல்லா கொதிக்கணுங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கிறேன். ஸோ மீன் குழம்புக்கு தேவையான முழு உப்பு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த குழம்பு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு மிதமான ஃப்ளேமில் வச்சு பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா பொரிச்சு வச்சுருந்த மீன் துண்டுகளை இதில் சேர்த்துக்கலாம். மீன் துண்டுகளை சேர்த்ததுக்கு அப்புறம் ஜஸ்ட் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் போதும். அதனால அதுக்கு முன்னாடியே குழம்பு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இடையில ஒரு தடவை மூடியை திறந்துட்டு லைட்டை கலந்து விட்டுக்கோங்க. மொத்தமாக ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்க நம்ம மீன் குழம்பு அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி இலைகள் தூவி மீன் குழம்ப ஃபினிஷ் பண்ணிடலாம். மீன் துண்டுகள் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கரண்டியை போட்டு கலந்து விடாதீங்க. இந்த மாதிரி சட்டி இப்படி சுற்றி விட்டிங்கனாலே போதும், மீன் துண்டுகள் உடையாமல் இருக்கும். இப்போ நம்ம இந்த மீன் குழம்ப சர்வ் பண்ணி எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம்.
முருங்கைக்காலாம் போட்டுக்கிறதுனால அப்படியே கம கமன் வாசம் வருதுங்க மீன் குழம்பு. இன்னைக்கு இட்லியோட தான் இந்த மீன் குழம்பு டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். இட்லியோட மீன் குழம்பு யாராவது டேஸ்ட் பண்ணி பார்க்கலன்னா தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சுட சுட இட்லி மீன் குழம்பும் டேஸ்ட் பண்ணிடலாம். வாவ், நல்லா புளிப்பா காரசாரமா மீன் குழம்பு அட்டகாசமா இருக்குங்க. மீன் துண்டெல்லாம் அப்படி அல்வா மாதிரி இருக்கு. சும்மா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் சந்திப்போம். நீங்களும் சமைக்கலாம்.